ஐயா ஜமீன்தார் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் ஆபீசர். என்ன தேடிட்டு இருந்தீங்க போல. இவ்வளவு சீக்கிரம் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? நல்ல வேலை நீ வந்துட்ட, அதனால தப்பிச்சிட்ட. இல்லைன்னா நான் உன்னை வேற விதமா வர வச்சிருப்பேன். என்னோட குரலுக்கு பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் வரல, பிஎஸ்டில நான் உன்னை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். உன்னோட கத்தலுக்கெல்லாம் பயந்து நான் இங்க வரல ஆபீசர். நான் உன்னை இந்த இடத்துல சந்திக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான் மேஜர். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கு. உன்னோட கிராமத்து ஆளுங்க கிட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கூட கேட்கலாமே மேஜர் சார். ஒரே ஒரு பிஎஸ்டி ஆபீசர், அவரை பத்தி தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை பாராட்டுறேன்னு தப்பு கணக்கு போடாத. சரி, அதெல்லாம் போகட்டும் விடு. நீங்க இப்ப இங்க ஊருக்கு வந்ததுக்கு காரணம்? அந்த கேள்வியை இப்ப நீ உன்கிட்டயே கேட்டுக்கோ, சீக்கிரம் பதில் கிடைச்சிடும். இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. இன்னைக்கு இங்கிருந்து போன மாப்பிள்ளை ஊர்வலத்துல அவங்களதான் கொஞ்சம் கூட இறக்கலாம நீங்க எல்லாரும் சுட்டு கொன்னுட்டீங்களே மேஜர் சார். இறந்தவங்களை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த வீர்பூர்ல இருந்து மாப்பிள்ளை ஊர்வலம் போச்சுங்கிறதையாவது நீ ஒத்துக்கிறீங்க. அப்படின்னா அவங்க கையோட எடுத்துட்டு வந்த பணத்தையும் ஆயுதங்களையும் நீதான் கொடுத்தாங்கிறதையும் ஒத்துக்கும். மேஜர் சார், இது இந்த வீர்பூரோட பழைய பாரம்பரியம். வருஷம் வருஷம் வேற ஊர்ல இருந்து மாப்பிள்ளைங்க வருவாங்க. இந்த ஊர் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க இப்ப ஏதோ ஆயுதம் பணம்னு பேசுறீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத பத்தி தெரியாம நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறது இருக்கட்டும், உன்னோட சீனியர் ஆபீசர் கூட இதை ஒத்துக்க மாட்டார். உனக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் ஞாபகம் இருக்கு. அப்ப உனக்கு பொண்ணும் ஞாபகம் இருக்கணுமே. பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்க. அதுக்கு கூட உங்களோட உத்தரவு கேட்டுதான் போகணுமா? நான் வணங்குற அந்த தேவி மாதா உன் மன வலிய குறைச்சு எல்லாத்தையும் தாங்குற சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்.
இவ இந்த கிராமத்து பொண்ணே இல்லையே. இங்கிருந்து சந்தான லட்சுமி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா. அந்த பொண்ணுக்கு தான் சூரத்துல இருந்து மாப்பிளைய கூட்டிட்டு வந்த. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட மாமியார் வீட்டுக்கு போறதுக்குள்ள மாப்பிளைய சுட்டு கொன்னுட்டீங்களே. இந்த பொண்ணை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இவளை பத்தி இந்த ஊர்ல நீ யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்க, அவங்களும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. மேஜர் சார், வீர்பூரோட நாட்டாமையா இருந்து நான் ஒரு கருத்து சொல்லவா? சின்ன வயசுல நம்மளோட ரத்தத்தை ரொம்ப சூடேத்த கூடாது. அது பின்னாடி நம்மளோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். உயிரோட போக ஆசை இல்லையா? பெரிய பிஸ்தா மாதிரி உன்னோட பிஸ்டல் எடுத்து ஏன் முன்னாடியே நீட்டுற? உன்னை சுத்தி எத்தனை துப்பாக்கி இருக்குங்கிறத பார்த்தல? எந்திரம் பாக்குறியா? 1 2 3 4 5 பொசிஷன்ல இருக்கோம் சார். ஏன்பா அதுக்குள்ள என்றதை நிறுத்திட்ட? நீ என்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஒழுங்கா துப்பாக்கி கீழே போடுங்க. இங்க பாருங்க ஆபீசர், என் ஆளுங்க துப்பாக்கி இறக்கிட்டாங்க. இப்ப நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களோட இந்த கிராமத்தை விட்டு போயிடுங்க. உண்மையாவே எங்களுக்கு இந்த பொண்ணு தெரியாது. அப்புறம் நீங்க சொல்ற பணம், ஆயுதம், அத பத்தி கூட எனக்கு ஒன்னும் தெரியாது. சார், நம்ம இப்போ ஆக்ஷன்ல இறங்கினா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடும் சார். நாம இப்போ இங்க இருந்து போயிடுவோம். அவ என்ன சொன்னான்னு கேட்டல? கிளம்புற வழிய பாரு.
அத்தை அத்தை என்ன தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நான் அவன் கூட போக மாட்டேன். சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு எடுத்து கும்பிடுறேன். என்ன தெரியாதுன்னு சொல்லாதீங்க. காப்பாத்துங்க அத்தை.